இப்போ மராத்தான் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கிற ஈவெண்ட் நிறைய நடக்குது ஊரில். எல்லா சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ரொம்ப 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 நல்ல விஷயம் எல்லா வயசுக்காரங்களுக்கும். இதில் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15, 20, 25ன்னு இருக்குது. மலையில் ஓடுறது ஃபெல் ரன்னிங்னு சொல்லுவாங்க, மவுண்டன் ரன்னிங்னு இருக்குது, ட்ரெக்கிங் ரன்னிங்னு, இந்த பல்வேறு வகையான இருக்குது. ஃபுல் மராத்தான்ங்கிறது 42 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு இருக்கிறது. பட் பெருசாக லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கிறத ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, அன்றைக்கி நம்ம காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம குரூப் செட் எல்லாம் போகுது, நாம்பளும் போனோம் கெத்தாக இருக்குன்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. அதுக்கு ரெகுலராக நம்ம பண்ணணும். லேட்டஸ்ட் சே நீங்கள் ஒரு 10K 10 கிலோமீட்டர் ரன்னிங் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும். 10 கிலோமீட்டர் முன்னாடியே நீங்கள் ஓடி இருக்கணும். அட்லீஸ்ட் 6-7 கிலோமீட்டர்னாச்சு ஓடி இருக்கணும். அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டேவில் நம்ம வழக்கத்தை விட ஒரு பாதி மடங்கு அதிகம் ஓட முடியும். அதாவது 5 கிலோமீட்டர் ஓடுறவங்க ஒரு 7-8 கிலோமீட்டர் ஓடலாம், 7-8 கிலோமீட்டர் ஓடுறவங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஓடலாம். பட் 5 கிலோமீட்டர் தான் நான் இது வரைக்கும் ஓடி இருக்கிறேன். அன்னைக்கு போய் 20 கிலோமீட்டர் ஓடுறேன்னா ஓடி முடிச்சிடலாம். பட் மசில் இன்ஜுரி, ஷின் பெயின், டயர்ட்னஸ்ஸு இதெல்லாம் வர்றதுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ எல்லாருமே டேட்டு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. தினம் போங்க, அட்லீஸ்ட் ஒரு நாள் டு ஒரு நாள்னாச்சு போயிட்டுருங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கணும். 5 கிலோமீட்டர்ஸ் இன் 30 மினிட்ஸுங்கிற ஒரு 25 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 35 மினிட்ஸுங்கிற ஒரு டார்கெட்டை மாதம் 15-20 தடவை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் மராத்தான் நீங்கள் அடுத்த வாரமே போகலாம். அந்த மாதிரி செட் கோல்ஸை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டு தான் பண்ணணும். அன்னைக்கு கோச் மராத்தான் அன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் ஆர்கனைசர்ஸை நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஸ்பாட்டுக்கு போய் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஓடுங்க, என்ஜாய் பண்ணி ஓடுங்க, இன்ஜுரி இல்லாமல் ஓடுங்க.